விசுவாசித்தவன் யார்? கர்த்தரின் புயம் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? வேத புத்தகமாகிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனின் சில துளிகள். எங்களை தூக்கி சுமக்கும் புயமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பிரியமானவர்களே, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தீர்க்கன் சொல்கிறார், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று. தீர்க்கனுக்கு உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அவருடைய மகிமையை பார்த்து, அவருடைய சத்தத்தை பார்த்து தீர்க்கன் கதறுகிறார், ஐயோ, நான் அதமானேன், அசுத்த உதடுகளுள்ள மக்கள் மத்தியில் குடியிருக்கிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறார். உன்னத ராஜாவை என் கண்கள் கண்டதோடு மாத்திரமல்ல, அவர் என் வாயை தொட்டு உதடை தொட்டதினால் அக்கிரமம் நீங்கி பாவம் நிவிர்த்தியாயிற்று என்ற குரலை கேட்ட ஏசாயாவுக்கு, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்ற தேவ சத்தத்திற்கு, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றும் அர்ப்பணித்ததால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் பாடு மரணங்களை குறித்தும் பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தினார். அதே தீர்க்கன் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று அங்கலாய்ப்போடு சொல்கிறார், புலம்புகிறார், கதறுகிறார். யாருமே விசுவாசிக்கவும் இல்லை, உணரவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவும் மக்கள் மத்தியில் எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தார். மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமானார்கள், பிறவி குருடன் பார்வையடைந்தான். இன்னும் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளோ அற்புதத்தையும் கண்ணால் கண்ட மக்களும் கூட விசுவாசிக்கவே இல்லை. இயேசு சொல்கிறார், யோவான் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று இயேசு சொல்கிறார். அன்று தீர்க்கதரிசி சொன்னதை காதால் கேட்டும் யாரும் விசுவாசிக்கவில்லை. இன்றோ இயேசு கிறிஸ்து கண்களுக்கு முன்பு செய்ததை பார்த்தும் யாரும் விசுவாசிக்கவில்லை. அன்று கேட்டு விசுவாசிக்கவில்லை, இன்று கண்டும் விசுவாசிக்கவில்லை. அன்று வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் இருந்தார்கள், இன்றோ மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்பதை பார்ப்போம். மூடை சுமப்பவர்கள், பாரம் சுமப்பவர்கள் தோளில் வைத்துதான் சுமப்பார்கள். தோள் அதிக வலிமை உள்ளது, அதிகமான வெயிட்டை தாங்கும் தன்மை உள்ளது. பறந்து விரிந்த தோள், மனித உடம்பை விட புயம் பெரியது. தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்டது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் நிறைவேற்றப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கு புயத்தின் மேல் அகில உலகின் பாவங்களும் அக்கிரமங்களும் நோய்களும் சாபங்களும் அவமானங்களும் பரிகாசங்களும் நிந்தனைகளும் ஆக்கினைகளும் பாடுகளும் துக்கங்களும் மீறுதல்களும் எல்லாமே அவர் தோள் மேல் சுமத்தப்பட்டது. மலையை நோக்கி பார சிலுவையை சுமந்து கொண்டு நடந்து சென்றார். சிலுவையின் பாரம் ஒரு பக்கம் அவரை நிற்க, அகில உலகின் பாவங்களும் சாபங்களும் அக்கிரமங்களும் நோய்களும் மீறுதல்களும் துக்கங்களும் துயரங்களும் ஒரு பக்கம் சுமந்தார். சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப்பட்டு தாங்கொணா வேதனையோடு இருந்த அவர் மேல் எல்லாமே சுமத்தப்பட்டது. பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதனுக்கு வார்த்தைகளால் வெளிப்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கோ கர்த்தருடைய புயம் பாரங்களை சுமக்கும்படி வெளிப்பட்டது. கர்த்தருடைய புயமே நமஸ்காரம். அகில உலகின் பாவங்களை சுமந்த புயமே நமஸ்காரம். பிரியமானவர்களே,
நமக்காக பூலோகம் வந்து தேவ ஆட்டுக்குட்டியாய் உலக இரட்சகராக வந்த இயேசுவை விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறவன் யார் என்ற வரிசையில் இருக்கிறோமா? கர்த்தருடைய புயம் எனக்காக, என் பாவங்களுக்காக, என் நோய்களுக்காக, என் சாபங்களுக்காக, துக்கங்களுக்காக, பாடுகளுக்காக சுமக்க எனக்காக வெளிப்பட்டது என்கிறோமா? அன்றோ தீர்க்கன் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசியாத ஜனங்கள் இப்போ இயேசுவின் மூலம் விசுவாசிக்கும்படியாக காரியம் நடந்தது. கர்த்தருடைய புயம் இயேசுவின் மூலமாக நமக்காக வெளிப்பட்டது. இயேசுவின் புயமே அகில உலகின் பாடுகள், துக்கங்கள், பாவங்கள், நோய்கள், சாபங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றுக்காகவும் எனக்கு மீட்பை கொடுக்கும்படிக்கு என் பாவங்களுக்காக என் பாவங்களையெல்லாம் சுமக்கும் சுமை தாங்கியாகிய விளங்கிய புயமே நமஸ்காரம். எனக்காக வெளிப்பட்ட கர்த்தருடைய புயமே நமஸ்காரம். ஆமென். அல்லேலுயா.